ஹலோ, டுடேஸ் கிச்சன் சௌசௌ சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு கப் அளவு துவரம்பருப்பு, ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளவும் போட்டுட்டு 3 to 4 விசிலுக்கு நம்ம குக்கரை லாக் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் கடாயில் 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில், கடுகு, வெந்தயம், சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் 3 போட்டுக்கலாம். அது கூட 3 வரமிளகாய் கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 2 டொமேட்டோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். டொமேட்டோ ஃபுல்லாகவே ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக அந்த கலர், அந்த தோல் கொஞ்சம் பீல் ஆகிற அந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழைகளையும் நம்ம கட் பண்ணி அதையும் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சௌசௌவையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கணும். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவைக்கு கொஞ்சம் உப்பு, 2 ஸ்பூன்ஸ் சாம்பார் பொடி இவ்வளவும் போட்டுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு ஆக்சுவலாக குழம்பு மிளகாத்தூள் போடுறவங்க குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம். நான் சாம்பார் பொடியும் போட்டிருக்கேன். அது கூட ஒரு கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க பருப்பு பூடு இல்லையா, அதை நல்லா கிரில் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு வச்சுக்கலாம்.